எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆதலால் யார் யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எரேமியா 1:8 வாக்கு பண்ணின நம் தேவன் அப்படியே செய்வார். எனவே நாம் எங்கு செல்லும் போதும் அவருடைய கரங்களுக்குள் எம்மை ஒப்பு கொடுக்கும் போது எம் வழிகள் எல்லாம் எம்மை காக்கும்படி எமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதம் கடவுளிடத்தில் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவர் தனது அருளை உணர்த்துகிறார். அதை உணர்வோர் உயர்வு பெறுகின்றனர், உணராதவர்களோ கடவுளை நிந்திக்கின்றனர். வீமன் ராமன் என்ற 2 இளைஞர்கள். இவர்களுடைய குடும்பங்கள் மிக நீண்ட காலமாகவே பகைமையோடு வாழ்ந்து வந்தன. வீமன் மிகுந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக பெற்றோரால் வளர்க்கப்பட்டவன். அவன் மிகுந்த உடற்பொலிவும் நிறைந்த ஆற்றலும் உடையவனாக காணப்பட்டான். இது ராமனை பயம் கொள்ள செய்தது. அதனால் வீமனை கொலை செய்யும் தீய எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. அதை செயலாற்ற பற்பல விதங்களில் முயற்சி செய்தும் ஒன்றும் பலிக்கவில்லை. இந்நிலையில் அவ்வூரின் ஒரு நதியிலே தினமும் வீமன் குளிக்கப் போவதாக தன் நண்பர்கள் மூலம் ராமன் அறிந்து கொண்டான். உடனே ஆட்களை அனுப்பி வீமன் குளிக்கும் இடத்தில் தண்ணீருக்குள் வெளியே தெரியாதபடி கூர்மையான ஈட்டிகளை நடச் செய்தான். விஷம் தோய்ந்த அந்த ஈட்டிகள் வீமன் குளிப்பதற்காக தண்ணீரில் குதிக்கும் போது அவன் உடலில் குத்தி உடனே வீமன் இறந்து விடுவான் என்பதுதான் ராமனின் எண்ணம். ராமனுடைய வஞ்சனையை அறியாத வீமன் வழக்கப்படி நீராட போனான். குளிக்க போகும் அவன் திரும்ப மாட்டான் என்று எண்ணி குதூகலித்தான் ராமன். வீமன் நீரில் குதிக்க தயாராக இருந்த அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த அவனது ஆசிரியர், என்ன வீமா, நீராட போகிறாயா? அங்கே பார், நீ குதிக்க போகும் இடத்தில் நீருக்கு மேலாக ஏதோ பரவி பறக்கிறது பார் என்றார். உற்று பார்த்த வீமனும், ஆமாம், ஏதோ நீர் வண்டுகள் போல் இருக்கின்றன என்று கூறியவன் வண்டுகளின் மீது கருணை கொண்டு அவை பறக்கும் பகுதியை தாண்டி குதித்து நீராடி கரையேறினான். தண்ணீருக்கு அடியில் ராமன் நட்டு வைத்திருந்த விஷம் தோய்ந்த ஈட்டிகளின் மேற்பரப்பில் தான் அந்த வண்டுகள் பறந்தன. ஆசிரியர் அதை குறிப்பிட அதை மீறாத வீமன் அந்த கடவுளின் கிருபையினால் உயிர் பிழைத்து உயர்வும் பெற்றான். ஆமென கண்பானவர்களே, கர்த்தர் நம்மை காக்க தவறுவதில்லை. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை ஓடுவதில்லை என்று வாக்கு பண்ணியவர் நிச்சயமாகவே எம் எல்லோரையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவரை நோக்கி விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த பொல்லாங்கான உலகத்தில் தேவன் நீரே எமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்பா. எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் உமது தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் இருக்கும்படி செய்யுங்கப்பா. பொல்லாத சத்துருவால் எமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த தீய ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி உமது செட்டுகளின் மறைவிலை வைத்து எங்களை காத்திருளுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.